ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வந்துட்டு இன்னைக்கு இந்த லைவ்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அண்ட் என்னால் சரியாக ஆன்சர் பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, கதற 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 கொல்ல கொல்ல கதற 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 கதறணும் கதறணும் கதறணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ரூமை சுற்றி காமிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த இந்த வீடியோவில் ஒரு இடையில இருக்கும், மறக்காம பாருங்க. ரூம் வந்துட்டு எப்படி இருக்கு? What nonsense you are talking about me? அந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னால் வந்துட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன மேட்ரு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற முன்னாடி லைவில் அண்ட் என்னோட யூடியூப்பில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதனால் முடிஞ்ச சப்போர்ட்டிசம் வந்துட்டு கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ கண்டிப்பாக என் கூட நிறைய பேர் வருவாங்க அடுத்தடுத்து. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, வீடியோ மறக்காம பாருங்கள். இப்போது வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வர சொல்லிட்டேன், என்ன மேட்ருன்னு சொல்லாமல் இவ்வளோ வர சொல்லிட்டேன். என்ன காரணம், என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு லைவ்னா எஸ், நான் வந்துட்டு டெய்லி லைவ் வருவேன். டெய்லியும் கிடையாது, எனக்கு பிடிச்சதான் லைவ் வருவேன். போர் அடிக்குது அப்படின்னா லைவ் வருவேன், தோணும் போது லைவ் வருவேன். அப்படி ஒரு பர்சன் தான் நான். அப்போ அந்த லைவ் வரும்போது இருக்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மொட்டை ஒரு காரணமாக இருந்துச்சு. அது வந்துட்டு லேட்டர் ஆக 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 அது என்னை விட்டு மாறல. நான் வந்துட்டு நான் சிரிக்க வைக்கணும்னு நினச்சதெல்லாம் வந்துட்டு என்னை விட்டு போகல. பட் நான் வந்துட்டு இப்போ ஏன் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு ரூமில் இருந்தேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு என்னோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோட கடைசி ரூம் டூர். அண்ட் ஏன் கடைசி ரூம் டூர் அப்படின்னா வந்துட்டு இன்னும் 2 நாள் நான் வந்து வெக்கேட் பண்ணிடுவேன். ஸோ அதான் அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்தையெல்லாம் ரூம் வெக்கேட் பண்ணுறதுனால இந்த இடம் கொஞ்சம் இப்படி இருக்குங்க. இல்லைன்னா கொஞ்சமாச்சு நல்லா தான் வச்சுருப்பேன். வெக்கேட் பண்ணுறதுனால வந்துட்டு லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இல்லை முன்னாடி டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஏன்னா வந்துட்டு நீ இப்படி உட்காந்துருக்கியா அப்படிலாம் அதை கேட்க போடாது. அதுக்காகவே வந்து நான் வந்துட்டு உங்களுக்காக இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இங்கே வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு எனக்கு. நான் என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் கற்றுலாம். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ இது வந்து நம்மளோட ஓன் டான்ஸ் தான். ஸோ அது வந்து நான் சொல்றது ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் லைவ்லாம் நான் நைட்டில் போட்டிருக்கேன். அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப தங்கமாக. ஆனால் இங்கே வந்துட்டு ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். பட் இந்த ரூம் இருக்குல்ல, இந்த ரூமில் வந்துட்டு எனக்கு 4G தான் கிடைக்குது. என்கிட்ட ஒய்ஃபை கிடையாது, என்கிட்ட அதர் சோர்ஸ் கிடையாது. அண்டு எனக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபோன் 5G நெட் அவ்வளோதான். இதை வச்சு நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போது இங்கே வந்துட்டு இந்த ரூமில் 4G தான் கிடைக்குது. இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல, சத்தம் போட்டு எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ அதனால கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ தப்பாக நினைக்காதீங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல கண்ணு கண்ணு கண்ணு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்குலாம் வந்துட்டு பழைய மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு சரக்குன்னு கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணவும் போகிறீங்க. எனக்கு என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை இன்னொரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு என்ன முடிஞ்சதை நான் பண்ணுவேன். செகண்டரி, நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க, நீ எப்பவும் ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, இப்போ இந்த 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. இது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி, இது ஒரு இதில் இது ஒரு ஸோ ஒவ்வொன்றும் நீளம் பெருசு குட்டை அகலம் சொல்கிறது மாதிரி இருக்கா. அப்போ நான் வந்துட்டு என்ன ஒரு பர்சனாக கன்வே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஒன்றை மாதிரி நான் இருக்க மாட்டேன், என்ன மாதிரி நீ இருக்க மாட்டேன். நான் கேட்டதுக்கு ஆன்சர் கிடையாது. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நான்
ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எதனால எனக்கு ரீசன் தெரியாது. ஆனால் நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த சோக உணர்வு ரொம்ப பிடிக்கும். சோகமாக இருக்கிறது, தனியாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, யாருக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் இவன் தான் இங்கே செம்மையாக வாங்கியிருக்கான் அப்படின்னா எஸ் உண்மைதான். எனக்கு யாருமே அப்படின்ட்டு இல்லை. நான் அப்படின்னு அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் அப்படியே தனியாக இருந்துடுறேன், நான் சோகமாக இருந்துடலாம், நான் அடாப்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறேன், முடியுது. பட் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல என்னால் ஹாப்பியாக சத்தம் போட்டுலாம் எனக்கு எவால்வ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணுறேன். அண்ட் நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் சில டைமில் நான் வந்துட்டு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கேன். பட் மெஜாரிட்டி டைமில் வந்துட்டு நான் சிரிக்காமல் பேசினாலே, இந்த சிரிக்காமல் வந்துட்டு இல்லைங்க நீங்கள் வந்துட்டு பேசுகிறது இப்படி இருக்குங்க, நீங்கள் தப்பாக நினைக்காது, இப்படி சொன்னாலே வந்துட்டு இந்த ஒரு டோன் இருக்குது, இந்த டோனில் பேசினாலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஏங்க கோவப்படுறீங்க, இல்லை எனக்கு புரியல, ஏன் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறான், நான் சீரியஸாக ஆன்சர் பண்ணுறேன், தப்பாக பேசலை, நான் கோவப்படலை, எதுவும் பண்ணல, நான் சீரியஸாக ஆன்சர் பண்ணுறேன். இல்லைப்பா நீ வந்து அப்படி கிடையாது, நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, அது தப்பு, நீ வேறு மாதிரி பேசு, நீ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காது அப்படி சொன்னோன்னு வந்துட்டு சரி கோவப்படாதீங்க, நீ கூல் படி கூல். அப்போ நான் சிரிச்சுட்டா சொல்ல முடியும், அது எனக்கு புரியுது, ஓகே. பட் ஆனால் வந்து நார்மலாக பேசுகிறதே கோவப்படுற மாதிரி இருக்குது. மேபி தப்பாக இருக்குன்னா நான் மாற்றிக்கிறேன். காலி பண்ணிட்டேன், சரி எனக்கும் வேறு வழி கிடையாது. அண்ட் இங்கே வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கல்ல. ஸோ என்ன அப்படின்னா நான் ரூம் சுற்றி காமிக்கிறேன், இவ்வளோதான்ப்பா 360 டிகிரி இதுதான்ப்பா, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு டைம் பீரியடில் என்னோட கமெண்ட்ஸில் நிறைய கேட்க சொன்னாங்க, டான்ஸ் வீடியோ கேளுங்க நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் ஒரு டைம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் யாருமே கேட்குறது இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கேளுங்க, நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு டான்ஸை பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு அப்படிங்கிற ஒருத்தர் லைவில் வருவார். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ என்றைக்குமே ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, என்றைக்குமே சோகம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ நானும் ஒரு மனுஷன்தான், நீயும் ஒரு மனுஷன்தான். எனக்கு அந்த ஒரு விஷயம் லைக் வந்துட்டு ஒரு விஷயம் அவர் வந்துட்டு ஒரு இமோஜ் போடுவார். ஸோ அந்த இமோஜ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் கேட்டேன். இஃப் யூ மிஸ் அண்டர்ஸ்டுட், பட் ஐ எம் சாரி, நான் பேசுனது தப்பு தான், எனக்கு நினச்சிருக்கேன். லைவில் சொல்லியிருந்தேன் ட்ராகன் படம் ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ ட்ராகன் படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உனக்கு ஒரு 2 வழி இருக்குது. எந்த வழியில் போனால் நல்லா சுற்றலாம், வீட்டில் உள்ள பேச்சை கேட்காம உன் பாட்டு பிடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், என்ன பண்ணலாம். இந்த பக்கம் போகிறேன்னா நீ நல்லா படிக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி ஆளாக நானே இருந்துட்டு போகிறேன். இது வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்துட்டு என்னோட ஒரு டான்ஸ் வீடியோ வந்துட்டு 100K வியூஸ் தாண்டி போச்சு. ஸோ 3.9K லைக்ஸ் வந்துச்சு. நீ வந்துட்டு உன்னோட எஃபர்ட்ஸ், உன்னோட ஒர்க், உன்னோட அபிலிட்டி எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீ காமிச்சிட்டே இரு. உன்னோட வேலையை நீ பார்த்துட்டே இரு. எதுக்காகவும் நீ எந்த இதுக்கும் வந்துட்டு உன் விஷயத்த வந்துட்டு ஃபோக்கஸ் இழந்துடாத. உன் விஷயத்த நீ பார்த்துட்டு போயிட்டே இரு. கண்டிப்பாக உனக்கான இது வந்து ஒன்று அடையும். அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் வந்துட்டு எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது. 2.something இருக்காங்கல்ல. நான் எல்லாம் எதிர்பார்த்தே கிடையாது. சில பேர் சொல்லலாம் காசு கொடுத்துருக்கேன், சில பேர் சொல்லலாம் அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு. இதை நான் பெருமையாக சொல்லுவேன், என்னோட உழைப்பு. ஆனால் அதுக்கு வந்துட்டு ஆல் ஓவர் சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த பீப்புள்ஸ் என்ன மாதிரி ஒன்றை மாதிரி நம்பிஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்து சரி ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது. ஓகே, நான் நினச்சி பார்த்ததில்லை. ஏன்னா வந்துட்டு டான்ஸ் ஆடணும்னு நினச்சேன், டான்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியுது. பட் என்னால் வந்துட்டு தனியாக போய் ஆடுறதுன்னா எனக்கு வரல. ஒரு ரோட்டில் போய் ஆடுறதுனா, வெளியில் போய் ஒரு ஆடுறதுனா எனக்கு வர மாட்டேன். அண்டு ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் போயிட்டு ஒரு குரூப் டான்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
என்னால் எனக்கு எல்லாம் மறந்து போயிடுது, நர்வஸ் ஆகுது. ஸோ எனக்கு அந்த சின்ன ஒரு பயம் இருக்குது. எல்லாமே வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே வந்துட்டு என்னோட கனவுகள் கோட்டையெல்லாம் தவிடுபடியிட்டுருக்கு. பட் அதுக்காக நான் இப்போ திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். பட் எப்போ என்ன சாதிக்க போகிறேன்னு தெரியல. நான் இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். ஸோ அதுக்கான இது எதுவும் வரல. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ப்ரூஃபோடு போடுறேன் வயசு வந்துச்சு அப்படின்ட்டு. பட் எனக்கு வரல. ஸோ அதுவும் நான் சொல்லிக்கிறேன், தப்பாக நினைக்கக்கூடாது. அண்டு லைவ் வர ஃப்ரெண்ட்ஸ் நண்பா நம்பி எல்லாருக்கும் ஒன்றும் சொல்லிக்கிறேன். யார் என்ன ஏன்னு தெரியாமல் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு எதுவும் பேசாதீங்க. லைவில் வரவங்க ஒருத்தர்கிட்ட தப்பாக எதுவும் சொல்லியிருக்காங்க என்னை பற்றி, அதை வந்துட்டு கேட்டு வச்சுட்டு இவன் தப்பானவன் தான் அப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை பேசி புரிய வச்சுட்டேன். பட் இருந்தாலும் வந்துட்டு எல்லார்ட்டையும் போய் புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால் சொல்லிக்கிறேன், யார் என்னாலும் சொல்லட்டும், அவன் அப்படியா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் பாருங்க. இதை ஏன்ட்ட எல்லாரும் இருக்கும்போது கேளுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். சொல்லணும்னு தோணுச்சுதான். சரி, ரூம் விளாகு பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான். பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அப்படியே அங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, மேலே பாரு, மேலே பாரு, செருப்பை பாரு, சுருப்பை பாரு, இந்த இடத்த பாரு, இந்த இடத்த பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, லைட்டை பாரு, சுவிட்சை பாரு. ஸோ தட்ஸ் இட்.